ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா. இது ஈஸியாக பண்ணக்கூடிய தீபாவளி ரெசிபியும் கூட. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் சலிச்சு வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து, அது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்துக்கு மாவு வந்தால் சரியாக இருக்கும். இப்போது ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான அச்சு எடுத்துக்கலாம். அடுத்து மாவை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் தடவின முறுக்கச்சில் மாவை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ரிப்பன் பக்கோடா பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னும் ஒரு சைடு திருப்பி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் இது போல் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரிப்பன் பக்கோடா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இதை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.